பைத்தியக்கார புலம்பிட்டே இருக்கிற ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கிறேன் சுப்பைய. டேய் பாடா உட்கார்ந்து காமெடியை பாரு. என்னடா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? அவ்வளோ வரும் பைத்தியக்கார மாதிரி தனியா பேசுறியா, தலையில அடிச்சுக்கிறியா, லூசு மாதிரி பண்றீங்க அப்பளது. டேய் சிரிக்கிற முதல்ல நிப்பாட்றா. அவன் வழி என்னன்னு தெரியுமாடா? மிடில் கிளாஸ் லைஃப்னு என்னன்னு தெரியுமா? டேய் நீ பணக்கார வீட்டு பையன், என்ன உனக்கு ஒரு 25 வயசு ஆகுமா? நீ காலைல எந்திரிச்சு வந்து தூங்குற வரைக்கும் உனக்கு தேவையானதெல்லாம் உங்க அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. ஆனா அதே வயசு தான்டா அவனுக்கும். உன்ன மாதிரி தான்டா எங்களுக்கும் ஆசையெல்லாம் இருக்குது, பிடிச்சதை வாங்கணும், ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணணும்ட்டு. ஆனா அந்த குடும்ப கஷ்டம்னு வந்து விழுந்துட்டா அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சோம்னா எங்களுக்கு பிடிச்சதை பண்ணவும் முடியாம, அதுக்கு படுற கஷ்டத்தை குடும்பத்திட்ட சொல்லவும் முடியாம இப்ப நின்று தனியா புலம்பிட்டு இருக்க வேண்டியதா இருக்குடா. ஒன்ன சொல்லியும் குத்தம் இல்லை, ஒன்று பணக்காரனா பிறந்திருக்கணும், இல்லை ஏழையா பிறந்திருக்கணும். இது ரெண்டும் இல்லாம மிடில் கிளாஸா பிறந்தோம்னு வச்சுக்கோ, வலி இருக்கே வலி. மிடில் கிளாஸ் லைஃப்ல இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்கல. டேய் நான் சொன்னது ஒரு 0.5% கூட இருக்காதுடா. ஆனால் மிடில் கிளாஸ் லைஃப்ல என்ன சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய வலி நிறையா இருக்கு.